இயற்கை அழகு கொஞ்சம் எமது ஊரின் அழகை பற்றி கூறினால் கூறிக்கொண்டே செல்லலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக குளங்கள், அதன் அருகே அழகிய கோயில்கள், ஊரை ஊற்றெடுத்து செல்லும் அழகான ஆறு, பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், பரந்து விரிந்த தென்னம் தோப்புங்கள், அழகியல் நிறைந்த தோட்டங்கள், நீண்ட நிறுத்த பனை மரங்கள், அதனிடையே ஒற்றையடி பாதைகள், பசுமை நிறைந்த புல்வெளிகள், ஒற்றுமையாக வாழ்கின்ற மனிதர்கள். இவ்வாறு எனது ஊர் ஒரு அழகியல். அழகான சூழலில் அமைந்த ஆலயங்கள் தெய்வீகத்தை மக்களுக்கு வழங்குகின்றன. இந்த வயல்களை விளையும் நெல்லும் மரங்களும் மக்களுக்கு பசி பட்டினி வராமல் காக்கின்றன. இது தூய்மையான காற்றும் தூய்மையான நீரும் எங்கள் ஊரை செழிப்பாக வைத்துள்ளது. மற்றும் அடுத்தவர்களின் துன்பத்தில் உதவுகின்ற நல்லெண்ணம் கொண்ட மக்கள் வாழ்கின்றமை எங்கள் ஊரில் மேலும் அழகாக்கின்றது. எல்லா வளங்களும் நிறைந்துள்ள எங்கள் ஊரில் வாழ்வதுதான் மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் ஊரில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயில்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் ஊரில் அத்தனை வசதிகள் இல்லை, பணக்கார ஊர் இல்லை. இருப்பினும் எங்களுக்கு எங்கள் ஊர் பெரிது, அங்கே கிடைக்கின்ற நிம்மதி பெரிது. நண்பர்களோடு நாங்கள் சேர்ந்து விளையாடும் விளையாட்டு கூடம், பள்ளிக்கு செல்லும் வழியில் சின்ன சின்ன குறும்புகள், இவை அனைத்தும் எங்கள் ஊரின் மகிமை. மனித வாழ்வோ குறுகியது, அந்த வாழ்வை எமக்கு பிடித்தபடி வாழ்வதுதான் மிகவும் அவசியமானது. எங்கள் ஊரில் தூய்மையான காற்றும் தூய்மையான நீரும் நிம்மதியான வாழ்வும் அமைந்துள்ள மிகச்சிறிய கிராமமாக உள்ளது. அமைதியான மக்கள், ஒற்றுமையை வழிபடுத்தும் அனைத்து நெறிமுறைகளும் எங்கள் ஊரில் கடைபிடிக்கப்படுகின்றது. விவசாயம் என்பதே எங்கள் ஊரின் ஒரு தொழிலாக உள்ளது. மற்றும் விலங்குகளை நேசிப்பது அனைவரின் வழக்கமாக உள்ளது. எஜுகேஷனுக்காக ஷார்ட் ஃபிலிம் பண்ண கண்டென்ட்டை ஸ்டூடெண்ட் குட்டி பசங்களை வச்சு பண்ண சின்ன குட்டி மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. திரும்பி வருவோம்.